வணக்கம். நாங்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வீடியோ கிருஷ்ணா தம்பி பற்றி தான். என்னென்றால் அனைவருக்கும் முதல் வணக்கம். நாங்கள் ஒரு வீடியோ இதுவரையும் பேசினதில்லை, மேடை பெற்றதும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறோம். மற்றது நாங்கள் இப்போ வேலை முடிஞ்சு இப்போ கடைக்குள் இருந்து தான் செய்யணும். சரியான காத்தடிக்குது, இறைச்சலாக இருக்குது. பரவாயில்லை. ஒரு எங்கள் கிருஷ்ணா தம்பியும் அக்கினியும் கவிதாஸ் அவர்களுக்கும் நாங்கள் இன்று கடவுளை வேண்டிக் கொண்டு நாங்கள் வீடியோவுக்குள் வாருங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்த்திருந்தோம், முன்னாள் போராளி தேவண்ணி அவர்கள் பேசினது உண்மையில் நல்லது. அவர் பார்வை இழந்திருந்தாலும் இன்று போய் சில மக்களை சந்தித்து கலந்துரையாடினார்கள். அப்படி அவர் பார்வை இழந்திருந்தும் இன்று போய் அந்த பெரிய சத்தமாக இருக்குது. சரி, பார்ப்போம். என்னென்றால் எங்கள் தேவண்ணை இன்று இவ்வளவு தூரம் போய் பயணம் செய்து இந்த வீடியோவை விட்டிருந்தார். அவர் பேசும்போதும் பேசும்போதும் எங்களுக்கு கண் கலங்கியிருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு சல்யூட். இன்று பார்வை இல்லாட்டியும் அவர் வேண்டின உதவியின் ஒரு நன்றியாக இன்று சென்று என்னும் ஒரு ஐயாவுடன் போட்டி எடுத்திருந்தார். அவர் உண்மையில் மீடியா இதுக்குள் வர முடியாது, அவர் நடக்கவும் இயலாது. அப்படி அந்த மனிதன் வயசு போன ஐயா அவர்கள் அழும்போது எங்கள் உறவுகள் இங்கு வெளிநாடில் இருக்கின்றோ எல்லோரும் கண்கலங்கி நிற்கின்றார்கள். உண்மையில் அதுதான். நாங்கள் ஒவ்வொருத்தர் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த சதியால் தள்ளப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்க வேண்டும். நான் அன்று வீடியோவிலும் சொல்லியிருந்தோம், உதவி பெற்ற மக்கள் இன்று தேவண்ணை போல் ஒவ்வொருத்தரும் குரல் கொடுப்பீங்களா இருந்தால் கிருஷ்ணா தம்பி வருவார். அவருக்கு உரிய சட்டங்கள் குறையப்படும். அவர் உண்மையில் குற்றம் செய்யப்படவில்லை. ஒரு சில மீடியாக்கள் அவர் புலியாக கருத்து கொண்டு நிற்கின்றார்கள். அது பொறாமையின் அர்த்தமாக முடியும். ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் யோசிக்க வேண்டும், இன்று எங்களுக்கு நாளை உங்களுக்கு வரலாம். ஒவ்வொரு மீடியாவிலும் பார்த்து பேசிக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை மீடியாவில் ரன் பண்ண வேண்டுமென்றதுக்காக கிருஷ்ணாவை தம்பியை தாக்கி கதைப்பது கூடாது. ஏனென்றால் சில யூடியூபர் தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். சில யூடியூபர்கள் இன்று உணர்ந்து அதை நல்ல வழியில் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. முதல் தெரியாமல் சில யூடியூபர் இன்று மீடியாவில் தப்பான வழியில் கொண்டு போனார்கள். இன்று பார்க்கும்போது கவனம் மாற்றி திருப்ப அவை வீடியோ விடுவது நல்ல வழியில் சிலர் விட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் உண்மை தெரியாமல் ஒரு நிமிட வீடியோவை கட் பண்ணி 3-4 நிமிடம் வைத்து அதை காட்டுகின்றார்கள். அந்த கிருஷ்ணாவின் வீடியோ பார்க்காத மக்கள் என்ன நினைக்கிறார், இவர் கூடாதவர் என்று, பெண்களுடன் அப்படி இருக்கின்றார்கள் என்று. அவர் அப்படி இல்லை. வெளிநாட்டு உறவுகள் வந்தபோது அவர் படுத்திருந்தோ இருந்து பார்த்து கதைச்சு கொண்டிருக்கின்றார். அவர்களோட என்ன சொல்வது, அவர் நக்கல் கிரந்தம், அது அவருடைய இயற்கை. நாங்களும் கதைக்கின்ற நாங்கள்லாம். ஆனால் அது அந்த மக்கள் கோவிக்கவில்லை. பண்ணா எடுத்து இன்று அவர் மீடியாவில்
வழிநடத்தி இன்று எத்தனையோ 1500 குடும்பத்துக்கு மேற்பட்ட உதவிகளை பெற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு தேவண்ணை செய்து இன்றைய அந்த ஜெர்மனில் இருந்து போன ஐயாவுக்கும் இன்று உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஐயா கதைச்சிருந்தார். உண்மை அவருக்கு அழுவியை பார்க்கவும் ஒவ்வொரு மக்களும் இங்கே துடிக்கின்றார்கள். அடுத்தது பார்க்க வேணும் என்றால் அந்த கேம்பஸ் படிக்கப்பட்ட ஒரு அக்கா, சின்ன அக்கா, உங்களுக்கு பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு அந்த அக்காவும் சொல்லியிருந்தார், அவர் வரும்போது வீடியோ எடுத்துக்கொண்டு தான் வருவார், ஆனால் எங்களோடு நல்லபடியாகத்தான் பேசுவார். உண்மையிலே போற்றக்கூடிய விஷயம். அப்படி ஒவ்வொருத்தரும் நாங்கள் இப்படி ஒவ்வொருத்தர் கேமராவை கொண்டு திரிந்து நாங்கள் எடுக்க முடியாது. உங்களால் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ மீடியாவோ என்ன இருக்கோ அதில் விஷயம் பேச தேவையில்லை. கிருஷ்ணா எங்களுக்கு சின்ன சின்ன உதவி செய்து இன்று நல்லா இருக்கும் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரல் கொடுக்க வேண்டும். அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. கிருஷ்ணாவை தம்பி அவர்களை வெளியில் எடுக்கிறதுக்கு நாங்கள் கடவுளுடன் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். மற்றது இன்னும் ஒரு அக்காவின்றைக்கு மீடியாவில் பேசியிருந்தால், தாங்கள் கோயில் சென்று பெண்களுடன் எல்லோரும் கோயிலில் அர்ச்சனை செய்துவிட்டு வந்தவர்கள் கிருஷ்ணாவு. ஆனால் உண்மையிலே அந்த இப்படி ஒவ்வொரு உறவுகளும் வெளிநாட்டில் இருந்து அர்ச்சனைகள் செய்து ஒவ்வொரு கோயிலிலும் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணா தம்பி வெளியில் வர வேண்டும், அதுதான் உண்மை. ஆனால் ஒரு கதை அது பிழை என்றால் அந்த ஏன் எல்லோரும் குற்றமாக இணைக்கிறீர்கள்? அவர் பேசுவது எப்பவும் தன்னுடைய சொந்த தங்கச்சி, அம்மா, அக்கா, அண்ணமார் மாறித்தான். அவர் கூட எங்களால் அப்படி அணுகி கொடுத்து பழக முடியாது. ஏனென்றால் எம்மளால் முடியாது. ஒரு மீடியாவில் ஒருத்தருக்கு முன்னால் நேராக கதைக்க முடியாது. அவ்வளவு எங்களுக்கு கூச்ச சுபாவம். அவர் உண்மையிலே ஒரு பாராட்ட தடுக்க வேண்டிய விஷயம். அதை நாங்கள் குற்றம் என்று பொறுத்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் சட்டத்துக்கு அது குற்றமாக இருந்தால் அது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சட்டத்தின் வழியில் நாங்கள் போய் அவரை கொண்டு வருவோம். மீண்டும் நாங்கள் அதை தொடர்றதுக்காக இந்த உதவி வேண்டின மக்கள் கை கொடுத்து ஆக வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு குரல் கொடுப்பதும் கடவுளை வேண்டினா மட்டும் பதாது. கடவுள் நேரே வந்து உதவி செய்ய மாட்டார். நீங்கள் கடவுள் உங்கள் உருவங்களெல்லாம் அவர் வழி கொடுப்பார். நீங்கள் தான் அதை வழி காட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். நீங்கள் ஒவ்வொரு தரம் தனிப்பட்ட இதில் நீங்கள் ஒவ்வொரு தரம் உங்கள் ஃபோன் இல்லை என்றால் ஒரு ஃப்ரெண்ட்ஸு யாருடைய மக்கள் கேட்டு அவன் ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன குரல் கொடுங்கள். எங்கள் கிருஷ்ணா, கவிதாஸ், அக்கினி இங்கே 3 பேரும் இந்த வழியில் வந்து சேர வேண்டும் என்றுதான் நம்முடைய ஒரு ஆதங்கம். இந்த ஆதங்கத்தில் இருந்து நாங்கள் இந்த அம்மாவை எத்தனை தாய்மார் வெளிநாட்டில் இருந்தும் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சில அம்மாமார்களை தூத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது கூடாத விஷயம். பெண்களை தூர்க்கக்கூடாது. தமிழீழத்தில் ஒரு இனத்தில் போராட்டத்தில் பழுத்தப்பட்டது இந்த தமிழீழத்தில் பெண்கள்தான். எப்பவும் பெண்களுக்கு நாங்கள் குரல் கொடுத்த ஒரு வழி. ஆனால் பெண்களை இங்கு கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் 1000 பேர் நல்ல வழியில் காட்டிக்கொண்டிருக்கின்றோம் கிருஷ்ணனுக்கு. ஆனால் எதிரிகள் ஒரு 100 பேருக்குள்ளான் இருக்கின்றது. அந்த 100 பேரால் எம்மை அடித்து உடைக்காது. ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் சொல்லுவேன், எமக்கு இந்த பேச்சில் பெரிதாக பேச முடியாது. ஆனால் நான் எமக்கு தெரிஞ்ச அளவு நான் பேசுகின்றேன். ஆனால் இன்றைய எனக்கு வேட்கமான் எழுதுவதால் நான் முதல் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தேன். நாங்கள் ஒரு சின்ன மீடியாவை வைத்து நாங்கள் ஒரு கோயில்கள் வீடியோ எடுத்து சும்மா போடுவதும் வேலையும் வீடுமா இருந்து நாங்கள் கிருஷ்ணாவின் வீடியோவை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் அது பொழுதுபோக்காக இருந்தோம். கிருஷ்ணாவை பிடித்து அடைத்து விட்டார் என்று சொன்னபோது எம்மல் மனம் கொதித்தது. அதுதான் நாங்கள் பொங்கி எழுந்தோம். மீடியாவில் நாங்கள் கதைப்போம். ஆனால் எங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்கோ தெரியாது. நாங்கள் இன்றும் பேசிக்கொண்டு தான் இருக்கோ என்றும். கிருஷ்ணா வெளியில் வருவார். விரைவில் நாங்கள் அதுக்குரிய ஒழுங்கமைப்பு செய்திருப்போம்.
ஆனால் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த உறவுகள் உதவி பெற்றவர்களால் கை கொடுக்க வேண்டும், அவர் சட்டத்துக்கு வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு தரம் குரல் கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் நாங்கள் கேட்க வேண்டிய விஷயம். வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் உங்களுக்கு உதவி செய்து விட்டும், ஆனால் இன்று கோயிலும் குளம் ஆக வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் கிருஷ்ணா வர வேண்டும் என்று. அதுக்காக நாங்கள் வேண்டினால் கடவுள் நேர வருவதில்லை, மனிதன் வடிவத்தில் கடவுள் வருவார். நீங்கள் ஒவ்வொரு தரம் குரல் கொடுத்து ஆக வேண்டும், ஒருவரும் குரல் ஆக வேண்டும். இன்று இதில் பேசுவதில் புலை இருந்தால் மன்னித்து கொள்ள வேண்டும். ஆனால் சின்ன ஒரு கசப்பான செய்திகள் எமக்கு பேட்குமான் போட்டு இன்றைய எம்முடைய குடும்பங்களை உறவுகள் சொல்லிவிட்டார்கள். நீ ஏன் இந்த மீடியாவில் போன, நீ அதை அழைத்து விட்டு நீ வெளியே வா என்று சொல்லி இப்போ எம்முடன் டெலிஃபோன் கதைப்பதில்லை. ஆனால் நாம் அதை பற்றி சிந்திக்கவில்லை. ஏனென்றால் எமக்கு மக்கள் நாட்டில் கஷ்டப்படும் மக்கள் நான் உதவி செய்ய முடியாட்டி இன்னும் ஒருத்தர் உதவி செய்யும் போது அவர்களுக்கு வீடியோவை நாங்கள் பார்ப்பதால் அந்த வீடியோ அவருக்கு கை கொடுக்கும். அந்த ஒரு வழியில் அவரும் வீட்டுக்கு வர்றவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த எங்கள் வெளிநாட்டில் இருக்கும் மக்களின் காசை கொடுத்தாலும் அவர் வேண்டி சரியான வழியில் பாதையை காட்டி கொண்டிருக்கின்றார். அதுதான் மக்கள் அவருடைய நேர்மையை கண்டு இவ்வளவு லட்சக்கணக்கான கணத்தை அனுப்பியிருந்தார்கள். இங்கு வந்து அவரிடம் 9 கோடி இருக்குது என்று கணக்கு காட்டு சொன்னால் அது இன்று வரையும் போலீஸால் சொல்லப்பட்டதா இல்லை கோர்ட்ஸால் சொல்லப்பட்டதா என்று நிரூபிக்கப்படவில்லை. ஒரு நிமிஷம் சொல்லப்பட்டால் அதை கொண்டு இப்படி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அதை ப்ரூவ் பண்ண வேண்டுமென்றால் கிருஷ்ணாவின் வெளியில் வந்தால்தான் அது யார் தந்த பணம், எப்படி நான் உழைச்ச பணம், அவருக்கு மீடியாவில் அந்த பணம் கிடைத்திருந்தால் அது அவருடைய பணம், அது அவருக்குரிய கணக்கை காட்டுவார். நாங்கள் காசு அனுப்பின மக்கள் இன்று வரையும் நாங்கள் கணக்கு கேட்டதில்லை. ஏனென்றால் அந்த மக்கள் அவருடைய ஒரு நம்பிக்கை. நாங்கள் ஒருபோது நான் ஒரு நாள் கிருஷ்ணாவுடன் பேசி போட்டு கேட்டேன், நாங்கள் எங்கள் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர் சொன்ன, அண்ணா எங்களுக்கு இப்போ உதவி செய்யறதுக்கு இடம் இருக்கு, ஆனால் எங்கள் நிதியியல் கணக்கு இருக்கின்றது, ஆனால் அதுகளை கொடுத்து முடித்து விட்டு நீங்கள் தருவதை நாங்கள் கொடுப்போம், எங்களுக்கு நேரங்கள் அப்படி என்று ஒரு நல்ல உண்மையை. வேறு யாருமா இருந்தால் ஒரு சிலர் இல்லை நீங்கள் காசை போடுங்கள் நாங்கள் அதை செய்கின்றோம் பண்ணுவார்கள். அவர் அப்படி இல்லை, நீங்கள் போடாதீங்க. ஒரு சிலர் அவருடைய அக்கௌண்ட் இருக்கிறவர்கள் நேரடியாக காசை போட்டுட்டு போடுவார்கள். அப்போ அதால் பெண்டிங்கில் இருக்கின்றது அந்த நிதி பணங்கள். இன்று வீடுகள் கட்டின குறையில் இருக்கின்றது. அப்படி ஒவ்வொருத்தரும் இந்த பணத்தில் நீங்கள் கணக்கு காட்ட கிருஷ்ணால முடியும். நீங்கள் வருகிறவர்கள் செய்தியில் பொய்யான கருத்துக்களை வைப்பதால் அப்பாவி மக்கள் அதில் செய்திகள் அவருடைய வீடியோ பார்க்காத மக்கள் அது ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு அவரை தப்பான கருத்தில் பார்க்கின்றார்கள். ஒரு நாளும் இந்த வீடியோவில் தப்பான கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கக்கூடாது. அதுதான் நம்முடைய வேண்டுகோள். ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம். இதன் குற்றங்கள் நாங்கள் பேசியிருந்ததில் குற்றம் இருந்தால் மன்னித்து கொள்ளவும். ஓகே, பாய்.